என்ன எடுத்துப்பா. பார்த்தா நம்ம தம்பி மாதிரி இருக்கு. ஏன்பா ஒரு பொம்பளை புள்ள அவளே இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? கன்னிகாவை எனக்கு சின்னதுலேருந்தே தெரியும். அவ எதுக்காகவும் ஒரு நாளும் இப்படி அழுததே இல்லை. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவ அடுத்து அழுகுறானா அது இதுக்கு தான். மேடம் ஆட்டோவா? யோ பைய, உன் மனசுல என்னதான் இருக்கு அதையாவது சொல்லு. இந்த பாரு, அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா, புரிஞ்சுக்கோப்பா. முதல்ல பேசும்போது இப்படி தான் தலுக்கா பேசுவீங்க, அப்புறம் பழந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவீங்க. நான் ஊரா பைய தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். வாங்க. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. ஓ ஏய் கனிகா நில்லு, போகாத. ஆட்டோ, நான் சொன்ன கேளுடி. ஏய் நீ இருடி, போலாம். ஏய் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். தப்பு பண்ற பொண்ணு இப்படி கெஞ்சிட்டு இருக்க மாட்டாடா. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டான்றனால எல்லா பொண்ணு அப்படி நினைப்பியா நீ? இங்க கூட தான் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, அதனால வண்டி போகாமலா இருக்கு. போடா போடா பாரு பாரு, அவனை கோவத்தோட போயிட்டு இருக்காப்பா. போடா போய் பேசுறான் அவட்டு. அதான் யோசிச்சு பார், பிடிச்சிருந்துச்சுன்னா போய் சொல்றான். ஏடா நின்றுட்டு இருக்க? உன் அண்ணன் மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கேன். போடா போ போடா. வரேன்க்கா. சரிடா. ஏய் பாலா, இங்க வா. என்னக்கா? க்ரீச் மரீச், நாம ரெண்டு பேருமே ஒரே கலர் Dress. ச்சே, மறந்துட்டமே. அக்கா, என்னடா? க்ரீச் மரீச். எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு காலையில குளிக்கல. ஒண்ணு. டேய் ஓடாத, நில்லு. மாட்டன. நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன். நில்லுடா. அவங்க வீட்டுக்கு போனேன், பூட்டி இருந்தது. அன்னைக்கு அவ்வளவு கோவமா பேசிட்டு இப்ப எதுக்கு அவ வீட்டுக்கு போன? இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி கேவலமான பொண்ணு அவ கிடையாது. அவளுக்கு பெரிய இடத்துல நல்லா படிச்ச பையனோட நிச்சயமாயிருச்சு, தெரியுமா உனக்கு? வந்துட்டு போறாண்டி,
பார்க்கவே பாவமாக இருக்கு. நான் வேற உனக்கு நிச்சயமாயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன். நீ சரியாதான்க்கா சொன்ன. அவன் போனா போகட்டும். அன்னைக்கு மட்டும் என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு எதுக்கு வந்தானோ? அவ்வளோ தூரம் அவனே இறங்கி வந்திருக்கான். அவனுக்காக நீ ஏதாவது பேசின அப்புறம் நான் ஓ முகத்திலே முழிக்க மாட்டேன். அவனால நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். டை இல்ல, காஞ்சி காத்துல பறந்து வாயில மூக்குல பட்டா விஷண்டா, செத்துருவ. இல்லம்மா, எப்படி இருக்க? யார் நீ? அவன் எப்படி இருக்கான்? ரோட்ல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் தான் அனுப்பி வச்சேன் போய் பேச சொல்லி. பூராசாமிக்கு நான் அண்ணன் மாதிரி. நீங்களா ஒண்ணுமே விசாரிக்காம அடுத்த வீட்டு பொண்ணுங்களை பத்தி இப்படிதான் நீங்க தப்பு தப்பா பேசுவீங்களா? அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. வழி விடுங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவன் என்ன நிலைமையில இந்த ஊருக்கு வந்தான் தெரியுமா? பெருமாள் ஏறி இறங்க. பூராசாமி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அங்கே கடனுக்கு பஜ்ஜி துண்டா சார் தான் இந்த ஊரில் நடமாடும் தபால் நிலையம். அவரை கேளு, எல்லாம் சொல்லுவார். 60 வருஷமா இங்கே தான் இருக்க. இருக்கிறது 60 வீடு. அதில் ஒருத்தனை உனக்கு தெரியாதா? இதெல்லாம் கடனை பற்றி நீ பேசுகிற. இங்க பூராசாமி வீடு எங்க இருக்கு? பூராசாமியா? ஆமா. நீங்க? நான் கன்னிகா, விழுப்புரத்துல இருந்து வரேன். பூராசாமி வீட்டை கட்டுறேன்னு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? பூராசாமி உயிரோட இல்லை. பூராசாமி உயிரோட இல்லனா அங்க போறது யாரு? இப்போ வந்து இவ்வளவு பேசுறீல, அன்னைக்கு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?